சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 15/5/2024 புதன்கிழமை. வளர்பிறை அஷ்டமி திதி இன்று நாள் முழுவதும். ஆயில்யம் நட்சத்திரம் 3:25 பகல் வரை, பின் மகம் நட்சத்திரம். விருத்தி நாமயோகம் 4:44 நாளிகை வரை, பின் துருவம் நாமயோகம். பத்திரை கரணம் 28:47 நாளிகை வரை, பின் பவகரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். ரிஷபராசி இருப்பு 4:59 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு கிழக்கு. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். யோகினி வடக்கு கிழக்கு. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 12:14 முதல் 1:50 வரை. யமகண்டம் காலை 7:28 முதல் 9:04 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் 1:50 முதல் 2:56 வரை. பிற்பகல் 3:56 முதல் 4:56 வரை. இரவு 6:56 முதல் 9:56 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. இன்று பகல் 3:25க்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். இன்று பகல் 3:25 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் சுக்கிரன் புதன், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 4ஆம் பாவத்தில் சந்திரன். 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 5ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: ராசி அதிபதி செவ்வாய் 12ஆம் பாவத்தில் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். அதிக அலைச்சலும் இட மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு பணி உயர்வுடன் கூடிய இட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறை அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பணியிடத்தில் நற்பெயரும் முன்னேற்றமான பலன்களும் ஏற்படக்கூடிய நாள். புத்திரர்களின் திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலைகளில் உயர்வான நிலையை அடைவீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தந்தை வழி சொத்துக்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள்.
மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 34, 16, 52. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் சூரியன், குரு, 3ஆம் பாவத்தில் சந்திரன். 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 4ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 3 மற்றும் 4ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து சம்பந்தமான நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தந்தை வழி உறவினர்களின் சொத்துக்கள் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து கிட்டும் ஒரு நல்ல நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 45, 4, 40. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன். 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பகல் 3:25க்கு 3ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 11ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், 12ஆம் பாவத்தில் சூரியன், குரு உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு சந்திரன் 2 மற்றும் 3ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த போட்டிகளை கடந்து வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4 மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் தொழில் போட்டிகளை கடந்து வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். அரசு உத்தியோக விஷயமாக அதிக அலைச்சல்கள் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மாணவர்களின் கல்விக்கான கட்டணங்களை செலுத்துவீர்கள்.
மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள் ராகு புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 15, 50, 77, 86, 32, 95. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு ராசியில் சந்திரன். ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 2ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 11ஆம் பாவத்தில் சூரியன் குரு உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு ராசியிலும் 2ஆம் பாவத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்கு சந்திரன் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பணியிடத்தில் நற்பெயர்களும் முன்னேற்றமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். புத்திரர் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில் துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வரவு கிட்டும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 52, 34, 3, 81, 45. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 12ஆம் பாவத்தில் சந்திரன். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பகல் 3:25க்கு ராசிக்கு பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு சந்திரன் 12 மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் எதிர்பார்த்த ஆதாய பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும்.
புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1 10 37 46 3 30 48. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சூரிய நாராயண பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னிராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னிராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 11ஆம் பாவத்தில் சந்திரன். 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பகல் 3:25க்கு 12ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு தரும் பலன்கள். கன்னிராசிக்கு சுக்கிரன் புதன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாலை நேரத்தில் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. சகோதர வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாலை நேரத்தில் திடீர் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1 2க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 5 50 77 86 32 95. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 8ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 10ஆம் பாவத்தில் சந்திரன். 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 11ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு சந்திரன் 10 மற்றும் 11ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த விரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3, 4 மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் ராகு செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 9, 81, 45. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் பாவத்தில் குரு சூரியன், 9ஆம் பாவத்தில் சந்திரன். 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 10ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு சந்திரன் 9 மற்றும் 10ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும்.
வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாகனம் இயந்திர வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, புதன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 34, 5, 50, 86, 77, 9, 81, 45. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 6ஆம் பாவத்தில் குரு சூரியன், 8ஆம் பாவத்தில் சந்திரன். 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 9ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு சந்திரன் மாலை 3:25 வரை 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3:25 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் சந்திராஷ்டமம் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது புத்திரர்களின் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். புத்திரர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து சம்பந்தமாக உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாலை நேரத்திற்கு மேல் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. போக்குவரத்து பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த அரசு கடன் உதவி கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 45, 7, 70, 88, 52, 34. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 5ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 7ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 8ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 8ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மாலை 3:25க்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதுவரை நன்மையான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று தாங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் நீண்ட நாளாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். ஆன்மீகவாதிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு செவ்வாய் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 9, 45, 81, 5, 50, 77, 86. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 4ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 6ஆம் பாவத்தில் சந்திரன். 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் 6 மற்றும் 7ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் கிட்டும். அல்லது வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4 மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமண வாய்ப்புகள் கூடி வரும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையிலே எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மாலை நேரத்தில் உங்களது காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். புத்திரர்களால் பெருமைப்பட சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 20, 74. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீன ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் செவ்வாய் ராகு, 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 5ஆம் பாவத்தில் சந்திரன். 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 3:25க்கு 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு சந்திரன் இன்று 5 மற்றும் 6ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்தில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுடன் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். பேங்க் லோன் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரிய உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை பளு அதிகமாகும். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும்.
தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் புதன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 32, 2, 20, 74. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.